தெரியுமா? நீங்க ஆவலோட எதிர்பார்த்த ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது ஆடி மாசம். ஆடி மாசம்னாலே அம்மனுக்கு உகந்த மாசம். அம்மனுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆஃபருக்கு உகந்த மாசம் தான். ஸோ இங்க எல்லாருமே வந்து இந்த ஆடி மாசத்துல அம்மனையும் அண்ட் குலதெய்வத்தையும் தரிசனம் பண்ணி ஒரு பலமான வாழ்க்கை எல்லாரும் வாழணும். கண்டிப்பா நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆடி மாசத்துல என்ன ஆஃபர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாசத்துல ஸ்பெஷலான டே என்ன வருது? ஆடி 18 என்கிற ஆடி பெருக்குங்க. உங்க எல்லாருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். கிராமத்து சைடுல ஒரு செம்மையா கொண்டாடுவாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஓகேங்க, வீடியோ பார்க்கலாமா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு செம்மையான ஆஃபர் தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம், அது இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்காது. கண்டிப்பா இந்த டைம் ஒரு ஸ்பெஷலான ஆஃபரா தான் இருக்க போகுது. இது ஏன்னா எல்லாருமே பயன்பெறணுங்கிற நோக்கத்துல இந்த ஆஃபர் வந்து நாங்க அறிவிக்க போறோம். ஆஃபர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான கண்டிஷன் பத்தி பாத்திரலாம். நான் ஏற்கனவே வழக்கமா சொல்றதுதான், ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருப்பேன்ல, அதை திரும்ப ஒன்ஸ் வந்து நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜூலை 16 இந்த நிமிஷத்துல இருந்து, அதாவது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுது இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து ஜூலை 16, 17, 18, ஜூலை 18 நைட்டு 12 மணி வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ஸோ இந்த 3 நாளும் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் கால் பண்ணாதீங்க. ஒன்லி வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் மட்டும் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல எந்த கால் பண்ணாதீங்க. இந்த 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இங்க கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அட்டென்ட் பண்றேன். ஏன்னா ஆஃபர்னால ஏகப்பட்ட கால்ஸ் வரும். அதனால நான் ரிக்வெஸ்டா கேட்கிறேன், தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி என்ன ஆஃபர் இருக்கு, எதுக்கு எது ஃப்ரீ அப்படின்னு கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஆஃபர்ல வந்து நீங்க ஆர்டர் போடுங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்த நான் சொல்லல. என்னன்னா, நம்ம ஒரு டைம் ஆஃபர் போடும் போதும் எனக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக தேன் கொடுங்க, இல்லை நெய் கொடுங்க, அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நான் வேறு வழி இல்லாமல் ஒரு சில பேருக்கு நான் அனுப்பிடுவேன். ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி வந்து மாற்றி கொடுக்க முடியாது இல்லை. ஏன்னா அதனோட ப்ரைஸ் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்போம், இதுக்கு இவ்வளோதான் ப்ரைஸு, இதுக்கு இவ்வளோதான் ப்ரைஸ்ன்னு சொல்லி நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ஆஃபர் அறிவிக்கும் போது நீங்கள் வந்து அந்த ஆஃபரில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு எனக்கு வேற மாற்றி கொடுங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆஃபரில் என்ன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வருதோ அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், இந்த டைம் புக் பண்ற இந்த ஆஃபர்ல 3 நாள் புக் பண்றீங்கல்ல, இதுக்கு வந்து 15 நாள் டெலிவரி டைம் கன்ஃபார்மா எங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இதுல வந்து ஃப்ரெஷ் பேட்ச் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தான் அனுப்ப போறோம். அதனால குறைஞ்சது எங்களுக்கு வந்து 15 நாள் தேவைப்படும். அதே மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் கண்டிப்பா உண்டுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஷிப்பிங் வந்து தமிழ்நாடா இருந்தாலும் உண்டு, அதர் ஸ்டேட்டா இருந்தாலும் உண்டு. இந்தியா ஃபுல்லாவே ஷிப்பிங் சார்ஜஸ் கண்டிப்பா உண்டு. நிறைய பேர் வந்து வீடியோஸ் கரெக்டா பார்க்காம ஷிப்பிங் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பா ஆஃபர்ல எப்ப போட்டாலும் ஷிப்பிங் சார்ஜஸ் உண்டு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாக்குறது முக்கியமான விஷயம், நீங்க வந்து இப்போ ஒரு ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணும்போது ரொம்ப பொறுமையா நிதானமா பண்ணுங்க. ஜிபே மூலமா பண்ணலாம், போன்பே மூலமா பண்ணலாம், பேடிஎம் மூலமா பண்ணலாம், அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஸ்கேனர் QR கோட் ஸ்கேனர் மூலமாவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க பேமெண்ட் பண்ணும்போது நாங்க கொடுத்துருக்கிற நேம் கரெக்டா வருதான்னு செக் பண்ணிட்டு ரொம்ப பார்த்து பொறுமையா நிதானமா வந்து பேமெண்ட் பண்ணுங்க. பேமெண்ட் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை கண்டிப்பா அனுப்பி ஆகணும். நான் அதை வச்சுதான் நான் வந்து செக் பண்ண முடியும் அக்கௌண்ட்ல போயிட்டு. அதனால கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பி ஆகணும். நான் ஜிபே நம்பர் வந்து நான் சொல்றேன், அண்ட் நேமும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜிபே நம்பர் வந்து 9043688626. ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஜிபே நேம் வரும். இதுதான், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ்ங்க. இப்போ வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் அனுப்பணும்ல. அட்ரஸ் வந்து இப்போ கரண்ட்ல என்ன அட்ரஸ்ல நீங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் அனுப்புங்க. அட்ரஸ் அனுப்பும் போது உங்க நேமு, அந்த ஸ்ட்ரீட் நேமு, அதுக்கப்புறம் வட்டம், மாவட்டம், பின்கோடு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா போன் கால் பண்ணா வர அந்த மொபைல் நம்பர் வந்து தயவு செஞ்சு கொடுங்க. வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவீங்க, போன் கால்க்கு ஒரு நம்பர் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாம போன் கால் பண்ணா உங்களுக்கு வந்து வரணும். அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து அனுப்புங்க. அதே மாதிரி போன் நம்பர் அனுப்பும் போது 2 நம்பர் வச்சிருந்தீங்க, 2மே சென்ட் பண்ணுங்க. உங்க நம்பர் உங்க ஹஸ்பண்ட் நம்பர் ஏதாவது இருக்கு அப்படின்னா 2 நம்பருமே சென்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்க நம்பர் ஏதோ நாட் ரீச்சபிள் ஏதாவது அப்படி இருக்கு அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணி கொரியர் ஆஃபீஸ் வந்து கொடுத்துருவாங்க.
நாம வந்து எஸ்டி கொரியர் அண்ட் பிரெஞ்சு எக்ஸ்பிரஸ் அதுக்கப்புறம் டெலிவரி கொரியர் இது மூலமா தான் அனுப்புவோம். உங்களுக்கு சேஃபா கரெக்டா வந்துடும். எல்லாருமே வந்து என்னன்னா போன டைம் கேட்டது, நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து லான்ச் பண்ணோம்ல, அப்போ வந்து எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டது, எல்லாமே நீங்க கிளாஸ் ஜார்ல மாத்திட்டீங்க, எங்களுக்கு எப்படி சேஃபா வருது, டேமேஜ் ஆயிடாதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா டேமேஜ் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேஃபா அனுப்ப முடியுமோ அவ்வளவு சேஃபா உங்களுக்கு வந்து சேரும். அது டேமேஜ் ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பு, நீங்க கவலைப்பட வேணாம். எந்த ப்ராடக்டா இருந்தாலும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன். நீங்க பயப்படவே வேண்டாம். தாராளமா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து நான் அமேசான் ஆர்டர் பண்றேன், அமேசான்ல ஆஃபர் கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறீங்க. அமேசான்ல ஆஃபர் கிடையாதுங்க. ஒன்லி நம்ம கிட்ட டைரக்டா பண்ணா மட்டும்தான் அந்த ஆஃபர். அமேசான்ல பண்றவங்களுக்கு ஆஃபர் கிடையாது, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த 3 நாளும் டைரக்டா வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்க வாட்ஸ்அப் பண்ணா மட்டும்தான் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஏப்ரல் மந்த் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் தமிழ் நியூ இயருக்கு. அப்ப வந்து ஒரு கஸ்டமர் ஒரு சார் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க, ஆஃபர்ல வாங்கிட்டு எனக்கு 1 வீக் கழிச்சு திரும்ப வந்து அவங்க எனக்கு வாய்ஸ் ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. எங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, இவ்வளவு பொருளை வந்து நீங்க ஃப்ரீயா ஆஃபர் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கம்பெனி எப்படி ரன் பண்ண முடியும், நஷ்டத்துல தானே போகும். நீங்க இவ்வளவு ப்ராடக்ட் வந்து ஆஃபரா கொடுக்குறீங்க, இது எப்படிங்க இது சாத்தியம், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, இதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு, இப்படிலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு யாருமே சொன்னதே கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பண்றது எல்லாருமே வந்து அது எதுவுமே எப்படி சொல்றது, நல்லா இருக்கு, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் யாருமே பண்றது கிடையாது சொல்லி எல்லாருமே வாழ்த்து தான் சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து தப்பா சொல்லல. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது எப்படி உங்க பிசினஸ் வந்து எப்படி டெவலப் ஆகும், எப்படி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ இது வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து ஆஃபர் போடாதீங்க, ஒரு 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி ஆஃபர்ல கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கிளியரா ஒரு கண்டிப்பா ஒரு ரீசன் சொல்லணும்ல, எதனால நம்ம இப்படி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. என்னன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம குட் பேபி டீம் ரெடி பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே ஹோம்மேடு, 100% சேஃபானது. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக்கா தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பூஜை பொருளா இருந்தாலும், காஸ்மெட்டிக்ஸா இருந்தாலும், அண்ட் மசாலா ஐட்டம்ஸ், பிக்கல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல கெமிக்கல் எதுவும் கிடையாது, பிரெசர்வேட்டிவ் கிடையாது, ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவும் கலப்பட பண்றது கிடையாது. இதனாலதான் நம்ம வந்து குட் பேபி டீம் வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு குறுகிய காலகட்டத்துல இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அதுதான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு ஆஃபர் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து மத்த நாள புக் பண்ணா கூட இந்த ஆஃபர் டைம் வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். இன்னும் நிறைய லேடிஸ் வந்து சொல்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் கொடுக்குற சேலரியில தான் நான் வந்து 50 100ன்னு சொல்லி நான் வந்து எடுத்து வைப்பேன், அதுலதான் நான் வெயிட் லாஸ் பொடி வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா எங்களுக்காக ஆஃபர் போடுங்கன்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி இருக்காங்கல்ல, கண்டிப்பா இவங்க எல்லாருக்கும் நம்ம ப்ராடக்ட்டை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த ஆஃபர் போடுறாங்க. நம்ம இதுல வந்து அதிக லாபம் வச்சு நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணல. நம்ம ப்ராடக்ட் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும், எல்லா வீடுகளையும் பயன்பெறணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் நம்ம இந்த ஆஃபர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு புரிய நான் நினைக்கிறேன். இது நான் சொல்லணும்னு நினைச்சேன், ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வீடியோ நம்ம வந்து சொல்லணும்னு நினைச்சேன், அது சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதை நிக்கி சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் டைரக்டா வந்து என்ன ஆஃபர்னு நான் வந்து அறிவிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃபரா வெயிட் லாஸ் பவுடர் வந்து 3 கிலோ வாங்குறீங்கன்னா 1 கிலோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும். அதே மாதிரி 2 கிலோ வெயிட் லாஸ் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம நியூவா லான்ச் பண்ணோம்ல வெயிட் லாஸ் ட்ரிங்க், இதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். நம்ம இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து லான்ச் பண்ணி ஒரு 3 நாள் தான் ஆகும். அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கூட நினைச்சேன் யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியலன்னு நினைச்சேன். என்னை விட அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வந்து இவ்வளவு பேர் புக் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வெயிட் லாஸ் பவுடர் கூட இதை சேர்த்து எடுத்துக்கும் போது செம்மையா வெயிட் லாஸ் ஆகும். அதனால நம்ம ரெண்டும் சேர்த்து இந்த டைம் வந்து இது ஃப்ரீயா கொடுக்குறோம். மூணாவதா வெயிட் லாஸ் பவுடர் வந்து 1 கிலோ வாங்குறீங்கன்னா 1 கிலோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயா வரும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பவுடர் வந்து 1/2 கிலோ வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயா வரும். அப்போ வந்து கேட்பீங்க வெயிட் லாஸ்னா நியூ மாம் இருக்குல்ல, அதுக்கு ஆஃபர் இல்லையான்னு கேட்பீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நியூ மாம்க்கு பொருந்துங்க. இது 3 கிலோ வாங்குறீங்கன்னா 1 கிலோ ஃப்ரீயா வரும். 2 கிலோ வாங்குறீங்கன்னா ட்ரிங்க் வந்து 1 லிட்டர் ஃப்ரீயா வரும். 1 கிலோ வாங்குறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் 1 கிலோ ஃப்ரீ. 1/2 கிலோ வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்ங்க வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2 கிலோ வாங்குறீங்கன்னா 1 கிலோ பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து 1 லிட்டர் வாங்குறீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் வந்து 1/2 கிலோ ஃப்ரீயா வரும். சேம் நியூ மாம்க்கு அதேதான். அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வந்து 1 கிலோ வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ பிரேக்ஃபாஸ்டும் 1/2 கிலோ வெயிட் லாஸ் பவுடரும் ஃப்ரீயா வரும். அதே மாதிரி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வந்து 1/2 கிலோ வாங்குறீங்கன்னா 1/4 கிலோ வெயிட் லாஸ் பவுடர் 1/4 கிலோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயா வரும். அடுத்ததா எல்லாருமே பிடிச்ச ஏபிசி மால்ட்டுங்க. இப்ப செம்மையா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஆஃபர் இல்லாம இருக்குமா? ஏபிசி மால்ட் வந்து 1 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா 54 தானிய கலந்த
ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து 1 கிலோ ஃப்ரீயா வரும். அதுல வந்து 1/2 கிலோ ஏபிசி மால்ட் வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறமா சுகர் கண்ட்ரோல் பவுடர், இன்னைக்கு சுகர் இருக்கிறவங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சுகர் கண்ட்ரோல் பவுடர் 1 கிலோ வாங்குறீங்கன்னா நெய்ங்க, கிளாஸ் ஜார்ல இருக்கிற நெய் 1 லிட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும். அதே வந்து 1/2 கிலோ பவுடர் வாங்குறீங்கன்னா 1/2 லிட்டர் நெய் வந்து ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு சொல்றேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் சாப்பிடலாம். நம்ம ஹேர் ஃபால் இருக்கிறவங்க இதை கண்டினியூஸா எடுத்துக்கும் போது ஹேர் ஃபால் சுத்தமா ஸ்டாப் ஆயிடும். இல்ல வந்து டேட்ஸ், நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம், பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். இல்ல முக்கியமா நம்ம வந்து தேன், சுகர் அந்த மாதிரி வேற எதுவுமே ஆட் பண்ணல. ஆனா ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டுமே சேர்த்து லட்டா பண்ணது. இதை வந்து நம்ம இன்னைக்கு ஆஃபர்ல கொடுக்க போறோம். 1 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வாங்குறீங்கன்னா 1 கிலோ ஏபிசி மால்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறமா 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயிலுங்க, ஹேர் ஆயில் வந்து 1 லிட்டர் வாங்குறீங்கன்னா 33 ஹெர்பல் கலந்த ஷேக்கா பவுடர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும். அதுவே 1/2 லிட்டர் ஹேர் ஆயில் வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ ஷேக்கா பவுடர் ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறமா நீங்க குழந்தைங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஹெர்பல் பாத் பவுடர். இதுல வந்து நம்ம 36 ஹெர்பல் ஆட் பண்ணிருக்கோம். சோ 1 கிலோ ஹெர்பல் பாத் பவுடர் வாங்குறீங்கன்னா 1/2 லிட்டர் ஹேர் ஆயில் வந்து ஃப்ரீயா வரும். அதுவே 1/2 கிலோ ஹெர்பல் பாத் பவுடர் வாங்குறீங்கன்னா 200 ml ஹேர் ஆயில் வந்து ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறமா ஊறுகாய், எல்லாருக்கும் பிடிச்ச ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் வந்து இது வந்து 400 கிராம் பாட்டில் 800 கிராம் தக்காளி ஊறுகாய் வாங்குறீங்கன்னா நம்ம ஹோம்மேடா ரெடி பண்ண மாங்காய் ஊறுகாய் 800 கிராம் ஃப்ரீயா வரும். அதுவே வந்து 400 கிராம் வாங்குறீங்கன்னா 400 கிராம் மாங்காய் ஊறுகாய் ஃப்ரீயா வரும். அடுத்ததா சமையலுக்கு யூஸ் பண்ற மசாலாங்க, கரம் மசாலா. கரம் மசாலா வந்து 400 கிராம் வாங்குறீங்கன்னா 400 கிராம் சாம்பார் பவுடர் ஃப்ரீயா வரும். அதுவே 200 கிராம் கரம் மசாலா வாங்குறீங்கன்னா 200 கிராம் சாம்பார் பொடி ஃப்ரீயா வரும். இந்த கரம் மசாலா வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நான்வெஜ், வெஜ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணா செமையா இருக்கும். அடுத்ததா இட்லி பொடி, இட்லி பொடி 400 கிராம் வாங்குறீங்கன்னா பருப்பு பொடி 400 கிராம் ஃப்ரீ. அதே 200 கிராம் இட்லி பொடி வாங்குறீங்கன்னா பருப்பு பொடி 200 கிராம் ஃப்ரீயா வரும். அப்புறமா பஞ்சகவ்ய விளக்கு, நம்ம கிட்ட வந்து பஞ்சகவ்ய விளக்கு இருக்குன்னு தான் தெரியும். பஞ்சகவ்ய விளக்கோட வித் கீயோட இருக்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன வீடியோஸ் கொடுக்கல. சோ இந்த மாதிரி இப்ப பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பஞ்சகவ்ய விளக்குல நெய் ஊத்தி திரி போட்டு இப்படியே ரெடிமேடா கொடுக்குறோங்க. நீங்க டைரக்டா அப்படியே பிளேட் மேல வச்சு ஏத்துறது தான். சோ பஞ்சகவ்ய நெய் விளக்கு வந்து 30 பீஸ் வாங்குறீங்கன்னா பஞ்சகவ்ய அகர்வத்தி ஒரு பாக்ஸ் வந்து ஃப்ரீயா வரும். அடுத்தது எல்லா வீடுகளிலும் மணமணக்கிற பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி 108 மூலிகை கலந்ததுங்க. 30 கப் பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி வாங்குறீங்கன்னா 30 கப் நார்மல் கப் சாம்பிராணி ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறமா தீப எண்ணெய், தீப எண்ணெய் 1 லிட்டர் வாங்குறீங்கன்னா 7 டைப் திரிங்க. இதுல வந்து வாழைத்தண்டு, தாமரை தண்டு, எருக்கந்திரி, சிகப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை, இந்த மாதிரி எல்லா திரியும் இருக்கு. எல்லாமே 7 வரும். சோ இந்த 3 பாக்ஸ் வந்து ஃப்ரீயா வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பண்ணது கோலமாவு கட்டி, அதுக்கு ஆஃபர் இல்லாம இருக்குமா? கோலமாவு கட்டி வந்து 1 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா 1 கிலோ கோலமாவு பவுடர் வந்து ஃப்ரீயா வரும். அதே மாதிரி 1/2 கிலோ கோலமாவு கட்டி வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ கோலமாவு பவுடர் ஃப்ரீயா வரும். அதே மாதிரி கோலமாவு பவுடர் வந்து 1 கிலோ வாங்குறீங்கன்னா காவி பவுடர் வந்து 1 கிலோ ஃப்ரீயா வரும். வடநாட்டுல அதிக பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 1/2 கிலோ கோலமாவு பவுடர் வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ காவி பொடி ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறமா தாழம்பூ மெரூன் கலர் குங்குமங்க 100 கிராம் பேக் வாங்குறீங்கன்னா 1/4 கிலோ விபூதி, பசுமாட்டு விபூதி, ரொம்ப சுத்தமானது, எந்தவித அலர்ஜியுமே ஏற்படாது. விபூதி வந்து ஃப்ரீயா வரும் உங்களுக்கு. கடைசியா பார்க்க போறது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வந்து இது 100 கிராம் பாக்ஸ், இதுக்கு ஃப்ரீ கிடையாது. 200 கிராம் பச்சை கற்பூரம் வாங்குறீங்கன்னா 200 கிராம் நார்மல் கற்பூரம், பூஜைக்கு யூஸ் பண்ற கற்பூரம் வந்து ஃப்ரீயா வரும் உங்களுக்கு. சோ அவ்வளவுதாங்க. இந்த ஆடி மாசத்துல இத்தனை பொருள் ஆஃபர்ல வரப்போகுது. உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும், ஒரு பொருள் 2 பொருள் இல்ல, கிட்டத்தட்ட நான் 25 சொன்னேன். ஆனா 1/2 கிலோ எல்லாம் சேர்த்தா 34 பொருளுக்கு மேல வருதுங்க. 34 பொருளுக்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து இதுக்கப்புறம் வருமானம் எங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் ஆஃபர் வந்து தீபாவளிக்கு தான் வரும், இடையில வரப்போறது கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 நாள் கழிச்சு எனக்கு வந்து நான் ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன், வீடியோ பார்க்கல, வெளியில இருந்தேன்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எப்படியாவது இந்த 3 நாள்ல பார்த்து புக் பண்ணிடுங்க. கண்டிப்பா 15 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து உங்க ப்ராடக்ட் வந்து சேஃபா வந்து சேர்ந்துரும். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு அருமையான வீடியோட சந்திக்கலாம். பாய்.